யோ முதலாளி, நீ கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தல, இன்னும் வேணும். சரி, சம்பளத்துல 10% கூட்டி தரேன். அதெல்லாம் பத்தாது, எனக்கு இந்த கம்பெனில 50% ஷேர் வேணும். என்னையும் ஓனர் ஆக்கு. அல்பைக்கு ஆசையை பாரு. இந்த கம்பெனி இவ்வளவு பெருசா வளர்ந்தது காரணம் நான் தான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பெய்டு கண்டென்ட்டா மாத்தி லட்சமா சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன். அதுல என் பங்கு இருக்கு. அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உன் எஃபர்ட்டுக்கு வேணா சம்பளத்தை ஏத்தி கொடுக்கலாம். ஆனா கம்பெனி சொத்தை பாதி எழுதி கேட்கறதெல்லாம் ரொம்ப வாங்குற. நான் நினைச்சா கம்பெனியே காலி பண்ணிடுவோம். பாத்துக்க முடிஞ்சா பண்றேன்டா. ஆரம்பிக்கிறேன்டா புது சேனல. நேர்களே, அந்த பாஸ் கம்பெனி ஒரு ஃப்ராடு. எல்லா ப்ராடக்ட்டும் காசு வாங்கி பெய்டு கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால வெளியே வந்து தனியா புது சேனல் ஆரம்பிச்சிட்டேன். இதுல நம்ம ஆர்கானிக் கண்டென்ட் தான் போடுவோம். எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நீ பண்ணிட்டு எங்க மேல திருப்பி விடுறியா? இதுதான் உன் புட்ட வெளியே கொண்டு வரேன். அம்மா நீ வாங்க. சொல்லுங்க பாஸ். நீங்க ஒண்ணு பண்ணணும். இந்த பிரச்சனையை நடுநிலையா அன்னைக்கு உண்மையை வெளியே கொண்டு வரணும். நான் பாத்துக்கிறேன் பாஸ். நேர்களே, இந்த டி சூப்பர் ஸ்டார் மானசன் தான் பூரா பிராட் வேலையும் பண்ணது. அதுக்கான ஆடியோ ஆதாரம் தரம் பாருங்க. ஆனா பள்ளியை தூக்கி பாஸ் மேல போட்டுட்டு நல்லவன் நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயோ, கையங்காலமா பிடிச்சிட்டாங்களே. சரி, ஏதாவது மனிபுலேட் பண்ணுவோம். ஆமாங்க, நான் அப்படி பேசினேன் தான். ஐம் சாரி. சுத்தன பம்பரத்தை என்ன மட்டும் பாக்குறீங்க? என்ன சுத்த வச்ச சாட்டையும் சேர்த்து பாருங்க. அட கரங்கட்ட பிராடு பையல. விடுறா நமக்கு இது புதுசா